கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை பார்த்து கூறுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, இவைகளை நினை. எவைகளை நினை? உன்னை நடத்தி வந்த பாதைகளை, உன்னை உருவாக்கின அந்த பாதைகளை, உன்னை வழி நடத்தின அந்த பாதைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே, எலும்புகள் உருவாகும் முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நீ என் தாசன், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய சுதந்திரவாளி, நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது, உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்று. இந்த நாளிலே நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறது. நாம் தெரிந்து செய்த பாவங்கள் உண்டு, தெரியாமல் செய்த பாவங்கள் உண்டு. ஆனால் சாத்தானோ அதை ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் வந்து குற்றப்படுத்தி கொண்டு இருப்பான். அந்த குற்றத்திற்கு நீங்கள் செவி கொடுக்காமல், நீங்கள் செய்த தவறை, நீங்கள் செய்த குற்றங்களை, நீங்கள் செய்த மீறுதல்களை, நீங்கள் செய்த பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிடும் பொழுது, தேவன் நம்மை மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றி விடுவேன் என்று இந்த நாளிலே உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் செய்த அந்த பாவங்கள், நீங்கள் செய்த அந்த விரோதங்கள், நீங்கள் செய்த அந்த மீறுதல்கள் விட்டு நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, கர்த்தரிடத்தில் திரும்பும்போது அவர் உங்களை மீட்டுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வார்த்தை! பாவங்களை விட்டு, அக்கிரமங்களை விட்டு, மீறுதல்களை விட்டு நாம் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது தெய்வம் நம்மை மீட்டுக்கொள்கிறவராக இருக்கிறார். என்ன ஒரு சந்தோஷம்! இந்த வார்த்தை கேட்கும் பொழுது இருதயம் மிகவும் சந்தோஷம் கொள்கிறது. ஹல்லேலூயா. யாக்கோபே, நீதான் அந்த யாக்கோபு. இஸ்ரவேலே, நீதான் அந்த இஸ்ரவேல். கர்த்தர் நடத்திய பாதைகளை நினைத்து அவருக்கு நீ நன்றி சொல்லு. அவருடைய பிள்ளையாக நீ இரு. மனிதர்கள் உன்னை மறக்கலாம், மனிதர்கள் உன்னை வெறுக்கலாம், நேசித்தவர்கள் உன்னை விட்டு பிரிந்து செல்லலாம், பெற்றோர்கள் உன்னை மறக்கலாம், பிள்ளைகள் உங்களை வெறுக்கலாம், மறக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.